The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. உருட்டுக்கட்டையுடன் வாக்குவாதம் செய்யும் திமுக பேரூராட்சி தலைவி கணவர் தூண்டுதலில் தாக்கப்பட்டதாக பெண் புகார். ஆத்தூர் அருகே கணவரின் தூண்டுதலில் திமுக பேரூராட்சி தலைவி தன்னை தாக்கியதாக குழந்தையுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் உருட்டுக்கட்டையுடன் பேரூராட்சி தலைவி வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. திமுக முன்னாள் பேரூர் செயலாளரான இவர் 4வது வார்டு கவுன்சிலராகவும் இருந்து வருகிறார். இவரது மனைவி கவிதா 2வது வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்று தற்போது தம்மம்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவியாகவும் பதவி வகித்து வருகிறார். இதற்கிடையே ராஜாவின் முதல் மனைவியான சொந்தாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மேத்தா என்பவர் தம்மம்பட்டியில் உள்ள ராஜாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று 2வது மனைவியான கவிதாவிடம் தனது கணவர் ராஜா சில மாதங்களாக வீட்டிற்கு வரவில்லை, குடும்ப செலவுக்கு வழியின்றி 10 வயது மகளுடன் தவித்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். இதில் கவிதாவுக்கும் மேத்தாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கவிதாவும் அவரது உறவினர்களும் சேர்ந்து மேத்தாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை மேத்தாவின் மகள் வீடியோவாக எடுத்துள்ளார். இதற்கிடையே தான் தாக்கப்பட்டதாக கூறி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேத்தா. இதுகுறித்து மேத்தா கூறும்போது, தம்மம்பட்டியை சேர்ந்த சர்புதீன் என்பவரை திருமணம் செய்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக 2005 விவாகரத்து பெற்றேன். அதே ஆண்டில் திமுக நிர்வாகி ராஜா என்னை திருமணம் செய்து கொண்டார். இப்போது எங்களுக்கு 10 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது. என்னிடம் இருந்த நகையை ராஜாவிடம் கொடுத்தேன். அடுத்த 3 ஆண்டுகளில் அவர் கவிதாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். சில மாதங்களாக வீட்டிற்கு வராததால் கணவரின் வீட்டிற்கு சென்றேன். அங்கிருந்த கவிதா என்னை உருட்டுக்கட்டையால் தாக்கினார். எனது மகளை அவருக்கு பிறக்கவில்லை என பொய்யான தகவல் கூறுகிறார். மகளுக்கு பிறப்பு சான்று, ஆதார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களில் தந்தையாக ராஜாவின் பெயர்தான் உள்ளது. அவர் கட்டிய தாலியுடன் தான் இருக்கிறேன். கணவரின் தூண்டுதலில் அவரது 2வது மனைவி உள்ளிட்ட நபர்கள் என்னை தாக்கினர் என்று வேதனை தெரிவித்தார். இதற்கிடையே பேரூராட்சி மன்ற தலைவி கவிதா உருட்டுக்கட்டையுடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது பண்ணும்போது தான் நான் பிரச்சனை பண்ணேன். அவளை மட்டும் தலைவராக நிற்க வைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்யல அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது, இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா, சரி எனக்கு நான் கொடுத்த 10 பவுன் கொடுத்துருக்கேன், 2 ஃப்ளாட்டை விற்று கொடுத்துருக்கேன், மொத்தம் 10 லட்சம் ஆகுது, எனக்கு 10 லட்சத்துக்கு நீ எனக்கு வழி பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணும்போது தான் இந்த செக்கை கொடுத்தாரு. இல்லை எலெக்ஷன் முடியட்டும், நான் இந்த அதுக்கப்புறம் பார்த்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு செக்கை கொடுத்தாரு. செக்கை கொடுத்து இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு உண்டான பணம் எனக்கு எதுவுமே தரவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே என் பேரில் இருந்த வீட்டை அடமானம் வச்சு 10 லட்சம் ஒன்று, 6.5 லட்சம் ஒன்று விற்று கொடுத்துட்டேன். அடமானம் வச்சு கொடுத்துட்டேன், ஒன்று விற்று கொடுத்துட்டேன். அந்த பணமும் வரல, இந்த பணமும் வரல. ஒரு வண்டியை என் பேரில் போட்டு அதில் பிளாக் மார்க், அதாவது லோன் கட்டாமல் என் பேரில் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுட்டாரு. இப்போ எந்த லோனும் என்னால் வாங்கவும் முடியல, குலைக்கவும் முடியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் தான் அவரை ஊட தேடி இன்றைக்கி அந்த கொடுத்த செக்கை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னே ஒரு 4 ஆளுங்களை வச்சு அவள் வீட்டில் உட்காந்துருக்கா, அடித்து வெளியே தள்ளுன்னு அவரோட தூண்டுதல் பேரில் அவர் 2வது பொண்டாட்டியை வச்சு அவர் 2வது பொண்டாட்டி தான் என்னை ஃபஸ்ட்டு தாக்க வந்தது. அதுக்கப்புறம் என்னை தாக்கி என்னை அடித்து என்னை கொலை முயற்சி பண்ணி வீட்டுக்குள்ளாரையே 4 பேர் என்னை சேர்ந்து அடித்தாங்க. நான் அந்த வலி தாங்க முடியாமல் வெளியில் வந்துட்டேன். பாப்பா அந்த பாதி வீடியோ எடுத்தா, அவள் வீடியோ எடுக்கிறா, ஆஃப் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை எல்லாமே அடித்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினதே. அதை தாங்காமல் நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து தான் அதுக்கப்புறம் நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்தேன். எனக்கு வீட்டுக்கார் தாலி கட்டி இருக்கிறாரு, தாலியை நான் கட்டியிருக்கிறேன். ஆனால் இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்க. எனக்கு விமர்சனம் பிறந்து எனக்கு ஏதாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காமிங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.